கொதிக்குதா? இப்போ தயிர் ஊற்ற போகணும். இந்த அளவுக்கு தயிர் ஊற்றினாலே போதும். இப்போ நல்லா கிண்டுவோம். இது தூக்குது. இப்போ யாழ்னி வேற பசிக்குதுன்னுடு. லைட்டாக டேஸ்ட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம். இப்போ நம்ம கை கழுவிப்போம், இல்லைன்னா கண்ணில் பட்டுச்சுன்னா எரியும். இப்போ நல்லா கிண்டுவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்களேன். அந்த கலர் பார்க்கவே எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ நம்ம அரிசி வச்சிருந்த அரிசி இப்போ நம்ம தண்ணியோட ஊற்ற போகிறோம். அரிசியை போட்டுருவோம். இப்போ லெமனை புளிய போகிறோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ தம்மு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ பிளேட்டை வச்சு மூடி மேலே தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சா போதும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம்மு எடுக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து சாப்பாடு என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கணும். பொறுமையாக எடுக்கணும். ஏற்கனவே அடுப்பு ஆடுது. நல்லா தம் கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நெய் போட போகிறோம். நல்லா கட்டியாக இருக்குது நெய். இப்போ கரண்டியால் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஓரத்துலேயே பண்ணிட்டோம். செம்ம வாடை அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிற்கவே முடியல. பிரியாணி எனக்கே ரொம்ப பசிக்குது. மற்றவங்க கை பக்கம் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். என் கை பக்கத்துக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மூடி வைப்போம். மூடி வைப்போம். இப்போ நம்ம தண்ணி வைக்க போகிறோம். அடுப்பு ரொம்ப எரியல, லைட்டாக தான் எரியுது. எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை எடுப்போம். பிரியாணி நல்லா வெந்துட்டு. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும். என் சமையல் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மணி நேரம் டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம பண்ணுறாரு. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்போ பிரியாணி சாப்பிட போனேன்.
சாப்பிடலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.